காலங்கள் மாறினாலும் சில கலாச்சாரங்கள் இன்னும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றன. இதற்கு உதாரணம் தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் நடக்கும் மொய் விருந்து. சமூக ரீதியில் பின்தங்கியிருந்தவர்களை முன்னேற்றுவதற்காக தொடங்கப்பட்ட இந்த மொய் விருந்து திருவிழா இன்றளவும் தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது. திரும்பிய பக்கமெல்லாம் பிளக்ஸ் பேனர்கள், சுட சுட கறி விருந்து, போட்டி போட்டு பரிமாறும் ஆட்கள், நிரம்பி வழியும் மக்கள் கூட்டம் என புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் மொய் விருந்து திருவிழாதான் இந்த குதூகலத்திற்கு காரணம். எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மொய் தேவைங்கிற பேரில் நாங்கள் கடன் சொல்லாம உதவி மாதிரி எங்களுடைய சொந்தக்காரங்க, எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் 500, 1000 அப்படி மொய் வைப்பாங்க. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி அவங்க 5 வருஷத்துக்கு தேவை ஒவ்வொரு தேவையா நடக்கும். அதை நான் திருப்பி கொடுக்கறது ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்க எனக்கு 1000 ரூபாய் வச்சிருந்தாங்கன்னா திருப்பி நான் 1000க்கு வைக்கணும். கடன் திருப்பி நான் அவங்களுக்கு கொடுப்பேன். மொய் விருந்தில் கட்டாயம் அசைவ சாப்பாடுதான், அதுவும் ஆட்டுக்கறி மட்டுமே சமைக்கப்படுகிறது. மொய் விருந்து சமையலுக்கென்றே இருக்கும் சமையல்காரர்களும் பந்தி பரிமாறுபவர்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏராளம். ஒரு விருந்தில் 7000 பேருக்கு வரை சமைத்து பரிமாறப்படுகிறது. நம்ம ஒரு டன் கறி எழுதி சமைச்சிடலாம். பரிமாற ஒரு டன் கறி விட்டோம்னாக்க 7000 பேருக்கு பரிமாறலாம். இதனால ரொம்ப ஏழை எளிய ஒரு வயிறையா சாப்பிட்றாங்க. அவங்க வேலைக்கும் வர்றாங்க. ரொம்ப எளிய குடும்பங்களை தான் அழைக்கிறது. 10 அல்லது 15 பேர் கூட்டாக சேர்ந்துதான் மொய் விருந்தை நடத்துகிறார்கள். ஆகும் செலவை பகிர்ந்து கொண்டு மொய்யை மட்டும் தனித்தனியாக எடுத்துக் கொள்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒருவருக்கு 3 லட்சம் ரூபாய் முதல் 3 கோடி ரூபாய் வரை மொய் கிடைக்கிறது. இதனை வைத்து தொழில் தொடங்குவது, கல்வி கட்டணம் செலுத்துவது போன்றவற்றை பார்த்துக் கொள்கிறார்கள். படிப்பு செலவுக்கு நல்லா பயன்படுது. இந்த ஏதாவது சீட்டு வாங்கணும் அப்படின்னாக்கா 5 வருஷம் +2 முடிச்சாவில நாங்க ஆட்டோமேட்டிக் வட்டியெல்லாம் வாங்க வேண்டியல. 5 வருஷத்துக்கு ஒரு அதை கணக்கு பண்ணியே +2 படிக்க வைக்கல கணக்கு பண்ணியே மொய் போடுறாங்க. அது 5 வருஷம் முடிஞ்சு அந்த +2 முடிக்கிற நேரம் அந்த அமௌண்ட் பயன்படுது. அந்த கல்வி கடனுக்கு அந்த படிக்கிறதுக்கு சீட்டு வாங்குறதுக்கு நல்லா பயன்படுது அந்த காசு. வறுமையில் வாடுபவர்களை உயர்த்துவதற்காக தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மொய் விருந்து. ஆனால் நாளடைவில் இது பலருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் ஒரு திருவிழாவாக மாறிவிட்டது. இதனால் பிளக்ஸ் பேனர்கள், அழைப்பிதழ்கள் மற்றும் கால்நடைகள் விற்பனை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆடி மாதத்தில் நல்ல வருமானம் தான். மொய் எழுதுறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் படிச்சுட்டு இருக்கிற இளைஞர், பிஎட் முடிச்சு இளைஞர்கள் குறைந்தபட்சமாக ஒரு 200 முதல் 300 வரைக்கும் ஒரு நாளைக்கு அன்றாட வருமானம் 800 வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. பிளக்ஸ் ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் தேவைக்கிற ஒரு தேவைக்கிறானாக்கா அந்த இதுல கூட்டில் 20 பேர் வைக்கிறாங்க. அந்த 20 பேரும் உடஞ்சது ஒரு 3 போர்டு 5 போர்டு வரைக்கும் பிளக்ஸ் வைக்கிறாங்க. அதனால பிளக்ஸ் ஒரு நாளைக்கு அன்றாட அவங்களுடைய வருமானம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருக்கு. பத்திரிக்கை ஒருத்தரும் அடிக்கிற 4000 பத்திரிக்கை அடிக்கிறாங்க. மொய் விருந்து திருவிழா மூலம் உறவுகள் பலப்பட்டு பொருளாதாரம் உயர்ந்தாலும் இதிலும் சில சிக்கல்கள் எழத்தான் செய்கின்றன. மொய் செய்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம், வாங்கிய மொய்யை திருப்பித் தராமல் ஏமாற்றுவது, மொய் தராதவர்களை வீடு தேடிச் சென்று அவமானப்படுத்துவது என பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து ஆண்டுதோறும் மொய் விருந்து திருவிழாக்கள் களைகட்டித்தான் வருகின்றன. சன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை முத்துப்பழம்பதி மற்றும் கலைவாணி.